யாழ் தென்மராட்சி பிரதேசத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாகவும் நீரை வெளியேற்றும் போது வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தமை காரணமாகவும் 69 குடும்பங்களைச் சேர்ந்த 236 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் கொடிகாமம் மத்தியைச் சேர்ந்த 29 குடும்பங்களைச் சேர்ந்த 83 பேர் கொடிகாமம் திருநாவுக்கரசு ஆரம்ப பாடசாலையிலும், கெட்வெலி மற்றும் கச்சாய் பிரதேசங்களைச் சேர்ந்த 6 குடும்பங்களைச் சேர்ந்த 25 பேர் கச்சாய் ஆரம்ப வித்தியாலயத்திலும் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். 34 குடும்பங்களைச் சேர்ந்த 128 பேர் உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். கொடிகாமம் மத்தியில் 10 வீடுகளும், நாவற்குழியில் ஒரு வீடுமாக 11 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. இவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச செயலகத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. நாங்கள் கொடியாம் மத்தியிலிருந்து கதைக்கிறோம். எங்களுக்கு இப்போ பெய்த மழை காரணமாக அந்த நீர் வற்றி போக பிறகு பாய்ச்சி விட்ட வெள்ளங்கள் வந்து எங்களோட வீடு வழியாக தண்ணி நிற்குது. இப்போ நாங்கள் ஸ்கூல்லாம் இருக்கிறோம். அப்போ நாங்கள் இப்போ தற்போது பள்ளிக்கூடம் தொடங்கினா நாங்கள் எங்கே போகிறது, எங்களுக்கு வீடு வழியாக இருக்கிற தண்ணி இன்னும் பத்தையில். அப்போ எங்களுக்கு ஒரு முடிவு காண வேணும். நாங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் எங்கே வச்சிருக்கிறது கொள்றதுன்ற நிலைமை தெரியாமல் நாங்கள் நின்று இடையில தத்தளிக்கிறோம். எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்க வேணும். இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வெள்ளங்கள் வற்றி நாங்கள் வீட்டை போய் மீளவும் குடியமைக்கிறதுக்கு ஒரு வழியை நீங்கள் செய்து தருமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டு சொல்லி சொன்னால் நாங்கள் படத்தை போல மிரிசுவிலே இருக்கிறோம். எங்களுக்கு இந்த மாரி காலத்தில் வருஷம் இந்த தண்ணியால் பெரிய பிரச்சனையாக கிடக்குது. நாங்கள் வருஷம் அதில் ஒரு வீதியால் தண்ணி வட்டி பார்த்துறோம். நாங்கள் இப்போ இந்த வருஷம் ஒரு சில பிரச்சனைகளால் அரசியல் செயல் வாக்குகளையும் சில பேர் பயன்படுத்தினோம். அந்த எங்களை இதுக்குள்ளே வச்சு அமர்த்தி தாழ்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள்கிட்ட தண்ணியை அங்கே பாய விடாமலுக்கு அவியல் ஒரு சில செல்வாக்குகளை பயன்படுத்தி இது நாங்கள் முந்தின நாள் போய் கொஞ்சம் மண்பட்டி மூலம் ஒரு வேலி கரையால் அந்த தண்ணியை கொஞ்சம் பட்டியை பார்த்துட்டாங்க. ஊற்றாடி அகலத்தில் இப்போ அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு நியாயமான தண்ணி குறைஞ்சிருக்குது. இப்போவும் இந்த வீட்டை போய் பார்க்க இல்லாத நிலைமை இந்த வீதியில் இடுப்புக்கு மேற்பட்ட தண்ணி நிற்கிறதால வெளியில் நின்று நான் பேருக்கு போட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இந்த அந்த வேணும்னா அந்த வீதியை ஆரம் வந்து இப்போவும் பார்க்கலாம், எந்த ஆரம் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீதிக்கு ஒரு போக்கு மூலம் அந்த தண்ணியை வச்சு எங்களுக்கு பாய்ச்சி தர்றதுக்கு அதாலே ஒருத்தருக்கும் ஒரு இடைஞ்சலும் இல்லை. ஒரு போக்கு வச்சு தண்ணி பாய்ச்சறதால ஒருத்தருக்கும் ஒரு இடைஞ்சலும் இல்லை. இப்போ இதுக்குள்ள நாங்கள் குடும்பம் இருக்கிறோம். அந்த வீதியில் உள்ள ஒரு குடும்பம் தான் எங்களை அமர்த்தி தாழ்த்தி கொண்டு இருக்குது. நாங்கள் இதுக்குள்ள இருந்து இப்போ வருஷம் தப்பு தெளித்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது பிரச்சனை இந்த இப்போ பாருங்கள், இடுப்புக்கு மேற்பட்ட தண்ணி நிற்குது. வயசு போனாக்கள், 6 மாத சிறுவர்கள், இந்த எத்தனை ஆசிரியர் மேலே எந்த பேர் இருக்கணும். விடிய பண்ணனா வேலைக்கு போகிற நேரம் அதுக்கு மலை செல்லக்கூடங்கள் அந்த இதுகள் எல்லாம் பாவிக்க முடியாத நிலைமையிலேருந்து தவிக்கிறோம். அதுக்கு நாங்கள் இந்த தண்ணி வெட்டி விட்ட காரணத்தால் திரும்பியும் இடம்பெயர்ந்து இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு இன்னுமே அந்த தண்ணிக்கு ஒரு ஒழுங்கு செய்யவும் இல்லை, தண்ணி போகவும் இல்லை. அப்படியே நின்றைய மாதிரியே நிற்கிது. நாளைக்கு ஸ்கூல் தொடங்க வேணும், நாங்கள் மாணவரை படிக்க பள்ளிக்கூடம் விடுவோம். எங்களுக்கு அந்த தண்ணிக்கு ஒரு ஒழுங்கு செய்து தரும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும்.